ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது சார்பு திசைவேகம் பார்த்தோம் இல்லையா. சார்பு திசைவேகம் பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பார்த்த வரையும்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா இதில் தான் இப்போ இது சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா லாஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்துனதில்? இந்த என்சிஆர்டி சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்சிஆர்டி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்சிஆர்டி சம் பார்க்க போகிறோம் சார்பு திசைவேகம்ல. ஓகேவா? ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? விளைவு திசைவேகம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார்பு திசைவேகம், விளைவு திசைவேகம். ஓகே ஓகே. ஸோ இந்த சம் நம்ம போட்டோம். ஓகே, இந்த சம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு போட போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு என்சிஆர்டி சம், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் சம். சரிங்களா? இது ஒரு என்சிஆர்டி சம். இங்கிலீஷில் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தமிழோட வெர்ஷனும் பார்க்கலாம். நான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஆன் அ 2-lane road, a car A is traveling with a speed of 36 km/h. Two cars B and C approach A in opposite directions with a speed of 54 km/h each. At a certain instant, when the distance AB is equal to AC, both being 1 km. சரிங்களா? B decides to overtake A before C does. What minimum acceleration of car B is required to avoid an accident? சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு என்சிஆர்டி சம். ஸோ இது நம்ம தமிழ் வெர்ஷனும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருவழிச்சாலையில் சரிங்களா, இருவழிச்சாலையில் கார் ஏ என்ற கார் வந்து பார்த்தீங்கன்னா 36 km/h வேகத்தில் பயணிக்கிறது. இரண்டு கார்கள் பி மற்றும் சி, சரிங்களா, பி மற்றும் சி கார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் அணுகுது. எது? கார் பியும் கார் சியும் ஏ என்ற காரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் அணுகுது. கார் பியும் சி என்ன திசை வேகம்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 54 km/h வேகத்தில் அணுகுது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஏக்கும் பிக்கும் இருக்க தூரமும் ஏக்கும் சிக்கும் இருக்க தூரமும் சமமாக இருக்குது. சரிங்களா? இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதாவது பி என்ற ஒரு வாகனம், ஒரு கார் வந்து ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி சி என்ற வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஏ என்ற காருக்கு அதே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற காரை சி முந்துவதற்கு சி வந்து முந்த போகுது. ஸோ முந்துறதுக்கு முன்னாடியே இந்த ஏ என்ற காரை முந்திடணும் அப்படின்னு சொல்லி பி முடிவு பண்ணுது. ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது ஸோ இப்போ விபத்தை தவிர்க்க அந்த பி என்ற கார் வந்து அதோட முடுக்கம், குறைந்தபட்ச முடுக்கம், அதாவது மினிமம் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், எவ்வளவா இருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு? கேள்வி புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சம், இது என்சிஆர்டி சம். ஓகேவா? இது ஒரு என்சிஆர்டி சம். ஓகேங்களா? சார்பு திசைவேகம்ல வருது. இது என்சிஆர்டி சம், சார்பு திசைவேகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வருது. சார்பு திசைவேகம். ஸோ என்ன சொல்றாங்க? இருவழிச்சாலை. இருவழிச்சாலைன்னா என்ன? ஒரு சாலை இருக்கும், சரிங்களா, ஒரு சாலை இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் போகிறதுக்கும் அதே சாலை தான், வாகனங்கள் வரத்துக்கும் அதே சாலை தான். ஸோ இதான் வந்து என்னது? இருவழிச்சாலை. இருவழிச்சாலை, சரிங்களா, அதாவது 2-lane road அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் 2-lane road அப்படின்னு சொல்லுவோம், இருவழிச்சாலை. ஸோ இந்த இருவழிச்சாலையில் என்னன்னா கார் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏ என்ற கார் ஏன்னு வச்சுக்கலாம். ஏ என்ற கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதுறேன். ஏ அப்படின்ற கார் வந்து 36 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் நேர்கோட்டில் பயணிக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இரண்டு கார்கள், சரிங்களா, இரண்டு கார்கள் பியும் சியும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ பி என்ற வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பின்னாடி வருதுன்னு வச்சுக்கலாம். பி என்ற வாகனம் ஏக்கு பின்னாடி வருது. சி என்ற வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு இந்த சைடில் வருது, எதிர் திசையில் வருது. ஓகேங்களா? இது சி. இந்த இரண்டு கார்களும் வந்து பார்த்தீங்கன்னா 54 km/h அப்படின்ற வேகத்தில் வருது. 54 km/h அப்படின்ற வேகத்தில் ஏ நோக்கி வருது இரண்டு கார்களும். சரிங்களா?
ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஏக்கும் பிக்கும் இருக்க தூரம் சரிங்களா, ஏபி, இந்த ஏக்கும் பிக்கும் இருக்க தூரம், ஏக்கும் பிக்கும் இருக்க தூரம் இருக்கு இல்லையா, ஏபி சரிங்களா, இதுவும் ஏக்கும் சிக்கும் இருக்க தூரம் இருக்குல்ல, ஏசி சரிங்களா, இது இரண்டும் சமமாக இருக்கு சரிங்களா. ஏக்கும் பிக்கும் உள்ள தூரமும் ஏக்கும் சிக்கும் உள்ள தூரமும் சமமாக இருக்கு. அது என்னன்னா 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க, 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பியும் ஏக்கும் சாரி பிக்கும் ஏக்கும் இடையில இருக்க ஒரு தூரம் வந்து சிக்கும் ஏக்கும் இருக்க தூரத்துக்கு இணையா இருக்கு, சமமா இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா பி ஆனது, பி என்ற வாகனம் வந்து பாத்தீங்கன்னா, பி என்ற வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஏ என்ற வாகனத்தை சிக்கு முன்னாடியே முந்திடணும் அப்படின்னு நினைக்குது, சிக்கு முன்னாடியே அது முந்திரணும் அப்படின்னு நினைக்குது சரிங்களா. ஸோ அப்படின்னா அது அது இந்த ஏவை முந்திரத்துக்கு சியை வந்து ஏவை முந்திரத்துக்கு, ஏவை அடையறதுக்கு முன்னாடி சி வந்து ஏவை அடையறதுக்கு முன்னாடி பி வந்து ஏவை முந்தி விடணும் அப்படி என்றால் பிக்கு அதுக்கு தேவைப்பட்ட முடுக்கம் என்ன அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு தேவைப்படுகிற குறைந்தபட்ச முடுக்கம், மினிமம் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம் சரிங்களா, மினிமம் ஆக்சிலரேஷன் சரிங்களா. அதாவது ஜஸ்ட் மொமெண்ட்மா, வைஷ்ணவி வெல்கம் டு த கிளாஸ்மா. மினிமம் ஆக்சிலரேஷன், அதாவது பிக்கு தேவைப்படுகின்ற மினிமம் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது குறைந்தபட்ச முடுக்கம், குறைந்தபட்ச முடுக்கம். கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா? அனந்தராமன், அருண். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடினா பிக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச முடுக்கம், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஏவோட திசை வேகம், ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேகம் வந்து கொடுத்துட்டாங்க. ஏ வந்து என்னது 36 km/h. இதை வந்து நான் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கிறேன். அதாவது 36 × 5/18. ஸோ 2 தடவைகள் போகும், அதாவது 10 மீட்டர்/செகண்ட் சரிங்களா. ஏவோட வேகம் என்னது 10 மீட்டர்/செகண்ட். ஓகேவா. அதே போல் பிக்கும் சிக்கும், பி என்னது, பியும் வந்து பார்த்தீங்கன்னா 54 km/h. இதையும் நான் மீட்டர் பெர் செகண்டில் மாற்றிக்கிறேன். 54 × 5/18, 3 தடவைகள் போகுது. ஸோ 15 மீட்டர்/செகண்ட். பி என்பது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி சியும் அதே தானே, சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேகத்தில் தான் போகுது, 54 km/h. ஸோ அதுவும் சி வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்/செகண்ட் சரிங்களா. இதான் இது இந்த கார்களோட வேகம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், பி இருக்கு இல்லையா, பியோட திசைவேகம் கண்டுபிடிக்கணும். பியோட திசைவேகம் எதை பொறுத்து, ஏவை பொறுத்து பியோட திசைவேகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது பி ஆஃப் பி பார் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல எழுதிடுறேன் அப்புறம் தமிழ்ல நான் எழுதுறேன். வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், பியின் திசைவேகம் இல்லையா, பியின் திசைவேகம் ஏவை பொறுத்து சரிங்களா, ஏவை பொறுத்து. பியின் திசைவேகம் ஏவை பொறுத்து. புரியுதுங்களா. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பியோட திசைவேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம், ஏவை பொறுத்து. ஸோ என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ வி ஆஃப் பி பார் ஏ, வி ஆஃப் பி பார் ஏன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, லாஸ்ட் கிளாஸ் படிச்சீங்க இல்லையா, சொல்லுங்கம்மா. ஓகே, அதாவது பியின் திசைவேகம், பியின் திசைவேகம் மைனஸ் ஏ காரின் திசைவேகம். இப்போ பியின் திசைவேகம் என்னது 15 மீட்டர்/செகண்ட் இல்லைங்களா. ஸோ 15 மீட்டர்/செகண்ட் மைனஸ் ஏவோட திசைவேகம் என்ன 10 மீட்டர்/செகண்ட்.
ஸோ அப்போ பி பார் ஏ, அதாவது பியின் திசைவேகம் ஏவை பொறுத்து என்ன வரும்? 5 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு முதல்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோன்ல. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா v ஆஃப் b பார் a, வெலாசிட்டி ஆஃப் b, அதாவது b இன் திசைவேகம் ஏவை பொறுத்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இப்பொழுது ஏவும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் வராங்க. ஏ திசைக்கு எதிர் திசையில் வராங்க. சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்ததுல இங்க எழுதுறேன். அதாவது v ஆஃப் சி பார் ஏ, ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ அது என்ன வரும்? v ஆஃப் சி மைனஸ் v ஆஃப் ஏ. v ஆஃப் சி என்னது? சி என்ற காரின் திசைவேகம் மைனஸ் ஏ என்ற காரின் திசைவேகம். இப்போ மைனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டுமே எதிர் திசையில் இருக்கு இல்லையா? ரெண்டுமே எதிர் திசையில் இருக்கனால ஸோ வந்து மைனஸ் ஆஃப் வி ஆஃப் ஏன்னு போட்டுக்கணும். இங்கே ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? அதாவது சி என்ற காரோட திசைவேகம் பிளஸ் ஏ என்ற காரோட திசைவேகம் இல்லையா? இப்போ சி என்ற காரோட திசைவேகம் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 15 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஏவோடது 10 மீட்டர் பெர் செகண்ட். மொத்தம் என்னது? அதாவது ஏவை பொறுத்து, சாரி அந்த இதில் எழுதுறோமா, ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் என்னது? 25 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதுறோம். ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் என்னது? 25 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? 25 மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? இப்போ ஸோ அதே தான் நம்ம அந்த டயக்ராம் மறுபடியும் போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி இங்கே இருக்கு, இங்கே வந்து ஏ இருக்குது, இங்கே வந்து சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்பொழுது நமக்கு வந்து சியின் திசைவேகம் தெரியும். அதாவது ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் என்னது? 25 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி ஏவை பொறுத்து பியின் திசைவேகம் என்னது? 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்க இடைவெளி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இது என்னது? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்னது? 1 கிலோமீட்டர் என்னது? 1000 மீட்டர் இல்லையா? 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் இருக்க தூரம் என்னது? அதே 1 கிலோமீட்டர் தான். அது எவ்வளோ? 1000 மீட்டர். ஸோ இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து இந்த சி ஏவை அணுகிறதுக்குள்ள பி வந்து ஏவை முந்திவிடணும் அப்படின்றது தான் இங்கே இது. ஸோ இப்போ அதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த 1000 மீட்டர் இருக்குல்ல, ஏக்கும் சிக்கும் இடையில இந்த 1000 மீட்டரை சி வந்து எவ்வளோ விரைவில் இதை கடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ விரைவில் ஏ கிட்ட வந்துடும். சியோட திசைவேகம் நமக்கு தெரியும், சார்பு திசைவேகம் தெரியும். சார்பு திசைவேகம் வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஸோ இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை அணுகிறதுக்கு, இந்த தொலைவில் ஏவை அணுகிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஏசின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஏசி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு தெரியும், அதாவது என்னது? இது வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை நேரம் இல்லைங்களா? இப்போ வேகம் என்னது? 25 மீட்டர் பெர் செகண்ட். 25 மீட்டர் பெர் செகண்ட். தூரம் என்னது? 1000 மீட்டர். நேரம் வந்து டீன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் டிவைட் பை 25 இல்லைங்களா? ஸோ என்ன வரும்? 40 செகண்ட் வருது. ஸோ சி வந்து ஏவை அணுகிறதுக்கு இந்த திசைவேகத்தில் 25 மீட்டர் பெர் செகண்ட் என்ற திசைவேகத்தில் சி வந்து ஏவை அணுகிறதுக்கு தேவைப்படுகிற நேரம் வந்து என்னன்னா, நான் வேற கலர் எழுதுறேன், 40 செகண்ட். ஸோ அப்போ பி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 40 செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏவை முந்தி விடணும். பி இங்கே இருக்கிறது என்ன ஆயிடணும்? 40 செகண்டுக்குள்ளவே ஏவை முந்தி விடணும். அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? பியோட
வந்துடணும். ஸோ அப்போ வந்துருச்சுன்னு தான் இப்போ சொல்லுவோம். இப்போ கேள்விப்படி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஏவை வந்து முந்தி விட்டது. ஸோ அதுக்கு தேவைப்பட்ட முடுக்கம் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவைப்பட்ட முடுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒன். குட் ஈவினிங் சுந்தரராஜன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முடுக்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு என்ன தெரியும்? பியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பியோட திசைவேகம் தெரியும், நமக்கு எடுத்துக்கொண்ட நேரம் தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 செகண்டுக்குள்ளேயே பி வந்து அது முந்திருச்சு ஏவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40 செகண்ட் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 40 செகண்ட் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இது முடுக்கம் தான். தூரமும் தெரியும். தூரமும் உங்களுக்கு என்னது? 1000 மீட்டர் இல்லைங்களா? ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். அதாவது பிஏ அப்படின்னு எழுதிக்கங்க. பிஏல வந்து பி என்னது? பியோட திசைவேகம், சார்பு திசைவேகம் என்னது? 5 மீட்டர் பெர் செகண்ட். பிக்கும் ஏக்கும் இருக்க தூரம் என்னது? எஸ் இஸ் ஈக்குவல் டு தூரம் வந்து என்னது? 1000 மீட்டர் இல்லைங்களா? எடுத்துக்கொண்ட நேரம் என்னது? 40 செகண்ட். கேள்வியில கேட்டிருக்கிறது முடுக்கம் என்ன அப்படின்றதான். ஸோ இப்போ வந்து நம்ம இரண்டாம் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போடலாம் இல்லையா? அதாவது இரண்டாம் இயக்க சமன்பாடு போடலாம் இல்லையா? இயக்க சமன்பாடு, இரண்டாம் இயக்க சமன்பாடு என்னது? S is equal to ut plus half at square. Sங்கிறது என்னது? அதாவது தூரம். தூரம் வந்து 1000 மீட்டர். சரிங்களா? ஸோ 1000 மீட்டர். ஆரம்ப திசைவேகம் என்னது? பியோட திசைவேகம் 5. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட் பிளஸ் ஹாஃப் இன்ட்டு முடுக்கம் என்னது? ஒன்று முடுக்கம் நமக்கு தெரியாத நம்ம கண்டுபிடிக்கணும். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 40 என்ன வரும்? 200 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு 40 ஸ்கொயர் வந்து 1600 வரும். சரிங்களா? ஸோ இந்த 200 நம்ம இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 1000 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 1600 ஏ 2. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன? 800 டைம்ஸ் போகும். ஸோ 1000 மைனஸ் 200 வந்தால் வரும் 800 வரும். 800 இஸ் ஈக்குவல் டு 800 ஏ. முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு 800 டிவைட் பை 800. கேன்சல் பண்ணோம்னா 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ குறைந்தபட்ச முடுக்கம், இந்த குறைந்தபட்ச முடுக்கம் இருக்கு இல்லையா? பியின் குறைந்தபட்ச முடுக்கம் இருக்கு இல்லையா? எவ்வளவு? 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த சம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கொஷினை பாருங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இருவழிச்சாலை. சரிங்களா? ஸோ இந்த இருவழிச்சாலையில் இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு எல்லா வேகமே நம்ம வந்து எல்லா திசை வேகத்தையும் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பியின் திசைவேகம் ஏவை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? பியின் சார்பு திசைவேகம் ஏவை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? ஏக்கும் சிக்கும் இல்லையா? அதாவது ஏவை பொறுத்து சியின் திசைவேகம் சார்பு திசைவேகம் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அது வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம்? எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது ஏ வந்து சி வந்து ஏவை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அதை கண்டுபிடிச்சோம். அது 40 செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்? இரண்டாவது இயக்க சமன்பாடு போட்டு பியோட இயக்கத்தை நம்ம கணக்கிட்டோம். இயக்கத்தை கணக்கிட்டு நம்ம முடுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிலேட்டிவ், அதாவது சார்பு திசை வேகத்திலே நீட் தேர்வோட முந்தைய ஆண்டு வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் நம்ம பார்த்து சாப்டர் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழில் பார்க்கலாம். A bus is moving at the speed of 10 meter per second on a straight road.
A bus is moving with a speed of 10 meter per second on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. சரிங்களா? If the bus is at a distance of 1 kilometer from the scooterist, with what speed should the scooterist chase the bus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழில் பார்ப்போம். ஸோ ஒரு பேருந்து நேரான சாலையில் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் நகர்கிறது. ஒரு பேருந்து நேரான சாலையில் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் நகர்கிறது. ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வினாடிகளில் பேருந்தை முந்தி செல்ல விரும்புகிறார். சரிங்களா? அதே நேர்கோட்டில் தான் அவரும் இருக்கிறார். நேர்கோட்டு சாலையில் தான் அவர் இருக்கிறார். சரிங்களா? பஸ் ஸ்கூட்டரிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பஸ்ஸில் இருந்து ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், 1 கிமின்னு கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அந்த ஸ்கூட்டரிஸ்ட் வந்து எந்த வேகத்தில் அந்த பஸ்ஸை துரத்த வேண்டும்? அவர் வந்து முந்தன்னு நினச்சாருன்னா அந்த ஸ்கூட்டரிஸ்ட் வந்து எந்த வேகத்தில் பஸ்ஸை துரத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கேள்வி புரிஞ்சதா? கேள்வி புரிஞ்சதா? ஸோ ஒரு பேருந்து சரிங்களா, நேர்கோட்டு சாலைன்னு வச்சுட்டாங்க. ஸோ நேர்கோட்டு சாலை, ஓகேங்களா, நேர்கோட்டு சாலை. ஸோ ஒரு பேருந்து, ஸோ நேர்கோட்டு சாலையில் அதோட திசை வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஒரு ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஓட்டுநர் வந்து 100 வினாடியில் இந்த பஸ்ஸை முந்தணும்னு நினைக்கிறார். அவரும் அதே சாலையில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அவரும் அதே சாலையில் தான் இருக்கார், பஸ் அந்த ஸ்கூட்டர் ஓட்டுநர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த பஸ்ஸுக்கும் இந்த பேருந்துக்கும் அந்த பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் இடைவெளி இருக்கு. சரிங்களா? 1000 மீட்டர் தொலைவு இருக்கு. ஸோ அந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 100 வினாடிக்குள்ள கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த பஸ்ஸை வந்து 100 வினாடிக்குள்ள நம்ம கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 வினாடியில் இந்த பஸ்ஸை வந்து கடந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருந்தை வந்து இந்த ஸ்கூட்டர் ஓட்டுநர் வந்து என்ன பண்ணுறாரு, 100 வினாடியில் கடந்துட்டாரு, முந்திட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது அவர் என்ன பண்ணா, இந்த 1000 மீட்டர் இருக்குல்லையே தான் கான்செப்ட். அதாவது இந்த 1000 மீட்டர் இருக்கு இல்லையா, அதாவது ஏற்கனவே அவருக்கும் அந்த பேருந்துக்கான தூரம் இருக்கு இல்லையா, இந்த 1000 மீட்டரையும் இந்த 100 வினாடி அவர் வர வரையும் அவர் அந்த பஸ்ஸை வந்து முந்திர வரையுமே, சரிங்களா, அந்த பஸ்ஸை அணுகி முந்திர வரையுமே அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வினாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தில் இருந்திருக்கும் இல்லையா. அந்த 100 வினாடிக்கு வந்து பயணத்தில் இருந்திருக்கும். அந்த 100 வினாடியும் பயணத்தில் இருக்கும். அந்த தொலைவு இருக்கு இல்லையா, அந்த பேருந்து அந்த 100 வினாடியில் கடந்த தொலைவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இவர் கடக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஏற்கனவே இருந்த தூரத்தையும், ஏற்கனவே பேருந்துக்கும் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கும் இருந்த தூரத்தை கடக்கணும் 100 வினாடிக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற ஒரு வேகத்தோடு அது இயங்கி கொண்டிருக்கிறது, பயணம் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த பேருந்து இவர் வந்து அந்த பேருந்துகிட்ட அணுகிற வரையும் அந்த பேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ அது இயங்கி அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தை அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த பேருந்தோட தூரத்தையும் அவர் இது பண்ணணும். ஒரு நிமிஷமா. வர்ஷா, வெல்கம் டு த கிளாஸ்மா. ஸோ அந்த பேருந்தோட தூரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடக்கணும், அந்த 100 வினாடிக்குள்ளே கடக்கணும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து அவர் எவ்வளோ திசை வேகத்தில் போயிருக்கணும் அப்படின்றத அவங்க எவ்வளோ திசை வேகத்தில் அவர் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல் வந்து பேருந்தின் இயக்கமாக எடுப்போம். சாரி, முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தின் இயக்கம் அதை வந்து கணக்கிடுவோம். அந்த பேருந்தின் இயக்கத்தை கணக்கிடுவோம். பேருந்தை பற்றி நமக்கு என்ன தெரியும், அதோட திசை வேகம் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அது எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை கணக்கிடுறதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வினாடிகளில் எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை காலம் இல்லையா. ஸோ வந்து என்னது, வேகம் வந்து உங்களுக்கு தெரியும் 10 மீட்டர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா
தூரம் உங்களுக்கு தெரியாது, தூரம் எஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைட் பை 10, சாரி டிவைட் பை 100, காலம் வந்து 100 செகண்ட் இல்லைங்களா? ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தூரம், பேருந்தின் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 × 100, அதாவது 1000 மீட்டர். ஸோ இந்த பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 மீட்டர் போயிருக்கு, 100 வினாடியில் இன்னொரு 1000 மீட்டர் போயிருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ அந்த 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 ஸ்கூட்டர் ஓட்டுநர் இருக்கார் இல்லையா, மொத்தம் எவ்வளோ தூரம் கடக்கணும், அந்த பேருந்தை முந்தணும் என்றால் எவ்வளோ தூரம் கடக்க வேண்டும் சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு 1000 மீட்டர் இருக்கு அவருக்கும் அந்த பேருக்கும். என்னங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க. 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், அதாவது 2000 மீட்டர் இல்லையா, நம்ம மீட்டர் வச்சு நம்ம பண்றோம், நீங்க சொல்லு காட்ட 2 கிலோமீட்டர் இல்லையா. ஏற்கனவே அவருக்கும் அந்த பேருந்துக்கும் 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அந்த பேருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 வினாடிகள்ல அது அடைஞ்ச தூரம் வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர். ஸோ இந்த 2000 மீட்டரை, 2000 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டரை 100 செகண்ட்ல அவர் வந்து கடந்தா மட்டும்தான் இவர் வந்து இந்த பேருந்தை முந்திருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்கூட்டர் ஓட்டுநர், சரிங்களா, ஸ்கூட்டர் ஓட்டுநரின் இயக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவரோட திசை வேகம் தான் நான் கண்டுபிடிக்கும். எடுத்துக்கொண்ட நேரம் வந்து நமக்கு தெரியும். எடுத்துக்கொண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 100 செகண்டு. அவர் கடக்க வேண்டிய தூரம் என்னது, கடக்க வேண்டிய தூரம் வந்து 2000 மீட்டர். சரிங்களா? இப்போ வந்து அவரோட இதுதான் நமக்கு தெரியணும், என்னது, இது திசை வேகம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை காலம், அதாவது எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ தூரம் வந்து வேகம் வந்து நான் பார்த்தீங்கன்னா யூன்னு வச்சுக்கிறேன். தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர். சரிங்களா? எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 100 செகண்ட். ஸோ இப்போ அவருக்கு எந்த வேகத்தில் பஸ்ஸை துரத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கூட்டர் ஓட்டுநரின் திசை வேகம் இல்லை வேகம் என்ன, 20 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? 20 மீட்டர் பெர் செகண்ட்ல அவர் துரத்தி இருக்கிறார். 20 மீட்டர் பெர் செகண்ட்ல அவர் அந்த பேருந்தை துரத்திருக்கார், அதனால தான் அவர் முந்தி இருக்கிறார். சரிங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் புரியுதாமா? கொஸ்டின் ஆன்சர் புரியுதா? இப்போ சொல்யூஷன் உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? வர்ஷா, அருண், ராமன், அடுத்த சம் போலாங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல அடுத்த சம் போலாங்களா? புரியுது. ஓகே 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 ரைட். ஸோ அடுத்த சார்பு திசை வேகம் சம் இருக்கு. அடுத்த சார்பு திசை வேகம் நான் இதே மாதிரி நான் இங்கிலீஷில் வாசிச்சிடுறேன், அப்புறம் வந்து நம்ம தமிழில் பார்க்கலாம். ட்ரெயின் ஆஃப், இது வந்து 1988, அதாவது ஏஐபிஎம்டியில் கேட்ட கொஸ்டின், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் கேட்ட கொஸ்டின். அதாவது a train of 150 meter long is going towards north direction at a speed of 10 meter per second. A parrot flies at the speed of 5 meter per second. சரிங்களா? Towards south direction parallel to the railway track. ஓகேவா? The time taken by the parrot to cross the train is, a train of 150 meter long is going towards north direction at a speed of 10 meter per second. A parrot flies at the speed of 5 meter per second towards south direction parallel to the railway track. The time taken by the parrot to cross the train is, அதாவது 150 மீட்டர் நீளமுள்ள ரயில், சரிங்களா, 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி செல்கிறது. வடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த திசையை நோக்கி சென்றிருக்கு. இது வந்து ட்ரெயின், ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசையை நோக்கி, வடக்கு திசையை நோக்கி செல்கிறது.
ஒரு கிளி ரயில் பாதைக்கு இணையாக, ஸோ ரயில் பேரலலா ரயில் பாதைக்கு இணையாக தெற்கு திசையை நோக்கி, ஸோ தெற்கு திசையை நோக்கி அந்த கிளி, சரிங்களா, கிளி வந்து நம்ம பேரட்னு வச்சுக்கலாம். ஓகே, கிளி அது வந்து பார்த்தீங்கன்னா திசைக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் வந்திருக்கு. சரிங்களா, எவ்வளோ வேகத்தில்? 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் பறக்கிறது. கிளி ரயிலை கடக்க எடுக்கும் நேரம், ஸோ கிளி வந்து ரயிலை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கேள்வியில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரயிலோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க. ரயிலோட திசைவேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ வந்து ஒரு ரயில் வந்து வடக்கை நோக்கி 10 மீட்டர் பெர் செகண்ட் திசைவேகத்தில் போகுது. அதே மாதிரி ஒரு கிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயிலுக்கு இணையாக பேரலா, சரிங்களா, இணையாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசை, அதாவது தெற்கு திசையை நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் பறக்குது. சரிங்களா, கிளி ரயிலை கடக்க எடுக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன், அதாவது எடுத்துக்கொண்ட நேரம். எது? கிளி வந்து இந்த ரயிலை கடக்க எடுத்துக்கொண்ட, அதாவது ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயிலோட நீளமும் கொடுத்துருக்காங்க. ரயிலோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலோட நீளம் வந்து 150 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் கேள்வியில் கேட்டிருக்கிறது. ஸோ எப்படி போடலாம்? இப்போ என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்? சரி, அதாவது கிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயிலை வந்து கடக்க முயற்சிக்குது. சரிங்களா, ஸோ அப்போ கிளியோட திசைவேகம் என்னவா இருக்கும்? கிளி வந்து இந்த ரயிலை கடக்க முயற்சிக்குது. அப்போ கிளியோட திசைவேகம் என்னவா இருக்கும்? கிளி வந்து ரயிலை பார்க்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? கிளி வந்து இந்த ரயில் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்குது, அதை கவனிக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? திசைவேகம் என்ன வரும்? கிளியை பொறுத்து ஓகே, என்னம்மா சொல்லுங்க. கிளியை பொறுத்து ரயிலின் திசைவேகம், அதாவது v of p bar t, அதாவது கிளியை பொறுத்து ரயிலின் திசைவேகம். கிளியை பொறுத்து ரயிலின் திசைவேகம். சரிங்களா, ஸோ அப்போ என்ன வரும்? velocity of, அதாவது கிளியின் திசைவேகம் மைனஸ் ஆஃப் ரெண்டு எதிர் திசையில் இருக்கு இல்லையா, மைனஸ் ஆஃப் ரயிலின் திசைவேகம். ஸோ அப்போ என்ன வரும்? கிளியின் திசைவேகம் என்னது? 5 இல்லையா, 5 பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். ரயிலின் திசைவேகம் வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா, ஆக்சுவலி இங்கே தப்பாக எழுதிட்டேன். அதாவது இங்கே இது தப்பாக எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, ரயிலை பொறுத்து கிளியின் திசைவேகம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆக்சுவலி v of p bar t அப்படின்னா என்ன அர்த்தம்னா velocity of parrot with respect to train அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நான் எப்படி எழுதணும்னா இதுதான், அதாவது கிளியின் திசை வேகம் ரயிலை பொறுத்து அப்படின்னு, ரயிலை பொறுத்து. சரிங்களா, கிளியின் திசை வேகம் ரயிலை பொறுத்து. ஸோ அப்போ அது என்ன வரும் உங்களுக்கு? 15 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா, ஸோ இப்போ எடுத்துக்கொண்ட நேரம் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னு எழுதலாம்? இங்கே எழுதலாம், அதாவது கிளியின் இயக்கம் எழுதுறேன். கிளியின் இயக்கம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ கிளியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அதாவது வெலாசிட்டி ஆஃப் பேரட் வித் ரெஸ்பெக்ட், அதாவது கிளியின் திசை வேகம் ரயிலை பொறுத்து, கிளியின் சார்பு திசை வேகம் இல்லையா,
கிளியின் சார்பு திசைவேகம் என்னது? கிளியின் சார்பு திசைவேகம் என்னது? கிளியின் சார்பு திசைவேகம் என்ன? 15 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? அடுத்ததுல கூட எழுதலாம். இங்க எழுதுறேன். கிளியின் இயக்கம்னு போட்டுக்கலாம். ஸோ கிளியின் சார்பு திசைவேகம் என்ன? ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? கிளியின் சார்பு திசைவேகம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது v of p bar t என்னது? 15 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? 15 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட நேரம் கண்டுபிடிக்கணும். தூரம் என்னது? தூரம் என்னதுமா? ரயில தானே கிடக்குது. தூரம் என்னது? 150 மீட்டர். 150 மீட்டர். ஸோ அப்போ அதே தான், வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை காலம், இது எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ அப்போ என்ன ஆகும்? காலம் இஸ் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை வேகம் இல்லையா? இது எப்படி எழுதலாம்? தூரம் வந்து 150 மீட்டர், வேகம் வந்து 15 மீட்டர் பெர் செகண்ட். எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 10 செகண்ட். ஸோ கிளி ரயிலை கடக்க எடுக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட். ஓகேங்களா? ஓகேங்களாம்மா? புரியுதுங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் ஒரு தடவை பாருங்க, செம்ம பாருங்க, புரியலன்னா கூட கேளுங்க. கிளியரா இருக்குங்களா? புரியுதாம்மா? கிளியரா இருக்கா? சம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே ஓகேம்மா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் அண்ட் கிராவிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது புவியீர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மோஷன் அண்ட் கிராவிட்டி. புவியீர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார்பு திசைவேகம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?